காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காலை புயலாக வலுப்பெற உள்ளது. அதற்கான எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, புயலாக வலுப்பெறதுனால மழையோட தீவிரம் அதிகரிக்குமா குறையுமா? நிச்சயமா அபிநயா, வங்கக்கடலில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து இன்று அதிகாலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடிக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் ஆகிய பகுதியை நோக்கியே நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷை நோக்கியே நகர்ந்து 25ஆம் தேதி காலை புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் பகுதியில தான் இந்த புயலானது 26ஆம் தேதி மாலை கடுமையான சூறாவளி புயலாக கரையை கடக்க இருக்கிறது. எனவே இங்கு தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டிற்கு பெரிய மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்ற ஒரு மழைப்பொழிவை உருவாக்குமா என்பது சந்தேகம்தான். ஒடிஷா, பங்களாதேஷ், மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளில் தான் இது தொடர்ந்து பயணிக்க இருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டுக்கு என்ன வகையான பாதிப்பு என்றால், ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த மழையினுடைய அளவு, அந்த ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சிக் கொண்டு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்காளம், ஒடிஷா, பங்களாதேஷ் ஆகிய பகுதிகளில் தான் மழையை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய மழையினுடைய அளவு படிப்படியாக குறைவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என்றாலும் இதன் காரணமாக மழை தீவிரமடையாது, மழை குறையத்தான் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.